ஹாய், நான் உங்கள் அகமது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து திருமண சட்டப்படி இந்தியாவில் திருமணம் முடித்த ஒரு கணவன் மனைவி அவர்கள் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் அவர்கள் வசித்து வரும் நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் அந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் விவாகரத்து பெற முடியுமா முடியாதா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது சம்மந்தமாக ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு குஜராத் ஹைகோர்ட் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட இன்னொரு வழக்கின் அடிப்படையில் அதை டிசைட் பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கில் கணவன் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டுருக்காப்புல. அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான், ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவர் ஆஸ்திரேலியாவுடைய குடியுரிமை பெற்ற நபராகவும் இருக்கின்றார். அந்த நிலையில் அவர் இந்தியா வர்றாப்புல, இந்தியா திருமணம் செய்து கொள்கின்றார் ஒரு பெண்ணை. பிறகு தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு ஆஸ்திரேலியாவே போயிடுறாப்புல. அங்கே சேர்ந்து வாழ்கிறாங்க 2 பேரும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. திருமணம் முடிந்து 6 வருடங்கள் கழித்து அவங்களுக்கு நடுவில் டிஃப்ரென்சஸ் டெவலப் ஆகுது. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அங்கே உள்ள ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஃபெட்ரல் சர்க்கியூட் கோர்ட்டில் அவங்களுக்கு டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாப்புல. அதன் பின்னாடி அவர் இந்தியா வந்துடுறாப்புல. இந்தியா இந்தியன் சிட்டிசன்ஷிப், ஓவர்சீஸ்